சாப்டர் 32. ஸோ லொக்கேஷன் மண்ணோட சாப்டர் 32 தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த இவன் இருக்கான் இல்லையா, ஸோ ஜோயியோட லைவ் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, கங்கம் லேண்ட்லார்டு. ஸோ அவன் வந்துட்டு ஃபைனலி நம்ம ஜோயோட ஸ்ட்ரீட் வந்து கண்டுபிடிச்சான், ஓகேங்களா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜோயி இருந்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறேன், என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எங்கே இப்போல்லாம் காணாம போயிடுது அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸோ அதை வந்துட்டு வாஷிங் மிஷினில் தான் எங்கேயாவது சிக்கிட்டு இருக்கோம், நல்லா தேடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு தேடி பார்க்குறது ஒன்றும் கிடைக்கலையே, இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய இன்னர் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி காணாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே யாரோ வெளியே இருந்து ஜோயை வந்துட்டு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்கம் லேண்ட்லார்டு அப்படின்னு இருக்கான் இல்லையா, காஜி பையன். அவன் தான் வந்துட்டு நம்ம ஜோயோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு திருடிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்மெல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜல் குஜால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது மூஞ்ச பாருங்களேன், கம்ம கொடுறேன் எப்படி பார்க்குறான்ட்டு ஒரு மாதிரி அவன் உதட்டி அவனே கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிறான். அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு விடுங்க. சரி அப்படி கட் பண்ண அப்படின்னா நம்ம ஹீரோவோட அந்த மளிகை கடை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, அதாவது சார் நம்ம ஹீரோ முன்னாடி நடந்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம பொண்ணு பேர் என்னது மறந்து போச்சா, யூவி. யூவி வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணு, ஒரு ஸ்வீட்டான பொண்ணு, நாளும் தெரிஞ்ச பொண்ணு, மதிக்கிற பொண்ணு அப்படின்னு நினச்சிருப்பான் இல்லையா. ஆனால் அவளோட கலரு, அதாவது சாயம் வெளுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளால யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படி அவன் எப்பயுமே வந்துட்டு யுவியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். யுவியை பற்றி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு வராரு, கங்கம் லேண்ட்லார்டு. ஸோ அவன் நடந்துட்டு இருக்கும்போது கூட அந்த லைவ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதையே தான் பார்த்து வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே போனாலும் அதே தான் பார்க்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இவர் டெய்லியும் வந்துட்டு நம்ம கடைக்கு வராரு, வந்தால் ஒரு விஸ்கி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன அது ஃபோனில் ஏதோ லைவ் பார்த்துட்டு இருக்கு, யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு எட்டி பார்க்குறப்பல நம்ம ஜோயியோட லைவ் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. என்னது ஜோயோட லைவா? அம்மா இந்த ஆள் எதுக்கு நடக்கக்குள்ள கூட ஜோயோட லைவ் வந்துட்டு பார்த்துட்ருக்கான், ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா பொண்ணுங்க மேலேயும் வந்துட்டு கரிசனைப்படுறாப்புல. என்ன பண்ணுறது, ஆம்பளையாக பிறந்துட்டாலே அப்படி தான், வேறு வழி இல்லை, கரிசனைப்பட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். அதுவும் நம்ம ஆள் மாதிரி குண்டு மாதிரி இருந்தால் அப்படி தான். ஸோ அப்படி இப்போ நம்ம ஆள் வந்துட்டு அந்த ஆளில் லீவ் பார்க்குறாலே அதே பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா என்னைய ஒத்து பார்த்துட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன விஸ்கி வாங்க தானே வந்தீங்க, விஸ்கி ரெடி அப்படிங்கும்போது, சரி இப்போ அதுக்கு என்ன, நீ என்ன ஜோயி கூட வந்துட்டு ஏதாவது அப்படி இப்படியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், நான் வேணா இந்த விஸ்கிக்கு சேர்த்து நானே காசு கொடுத்துட்றேன், நீங்கள் முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பதறாப்புல. ஸோ அவர் குடிக்கிற விஸ்கி இதுதான். ஸோ இந்த விஸ்கி வந்துட்டு அவர் டெய்லி வந்து வாங்க ஒரு படம் இதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொடுத்தோடனே நம்மளால் வந்துட்டு யோசிக்கிறான், இருந்தாலும் எதுக்கு நடக்கக்குள்ள கூட நம்ம ஜோயியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காரு.